என்னடா எல்லாரும் எஞ்சிட்டோடா இப்போ எஞ்சோன்னா இவளை எழுப்பி விட்டானா ரியாமா எழுப்பி விட்டியா பாப்பா தம்பியா இப்போ சரியான ஆள். அவள் தூங்கும்போது எல்லாரும் தூங்கணும். அவள் முடிச்சுதான் எல்லாரும் முடிச்சு தான் இருக்கணும். நீ தானே அப்புறம் நீ பண்ணுற வேலை தானே உன் பிள்ளை பண்ணுவான் நீ என்ன தூங்க விடுதியா உன தூக்கம் வரலான்னு இனி எழுப்பி வச்சிருத்த உன் வேலையை அவளும் பார்க்கா வேற என்ன என்னம்மா பண்ற ஏக்கழுத நீ கையை பிடிச்சி தூக்குதானா விளையாடுறதுக்குன்னு நினைக்கேன் அங்கேயே அப்படிதான் தூக்கிட்டு இருக்கா எங்க விளையாடுவாங்கன்னு நினைச்சா கை தூக்குதா குட்டி தம்பி குட்டி பாப்பாலாம் எந்திக்கல இன்னும் உட்காரவே இல்லை எப்படி உங்க கூட விளையாடுவாங்க அண்ணன் வந்தப்பறம் அண்ணன் கூட விளையாடலாம்ல தம்பி பாப்பா எவ்வளோ அழகா படுத்து கிடக்காங்க நீனு படுத்துக்கோ இது என்ன பழக்கம் உடனே ஆள்றது கொஞ்சம் நாளாகட்டும் பாப்பாவும் தம்பியும் உங்க கூட விளையாட வருவாங்க சரியா நீங்க வாப்பட்டவா சொன்ன உடனே கேட்டுருவா. நீ கேட்டாதானே நீ பெத்தது கேட்கும் சரியில்லை உங்கள் பேச்சு. புண்ணா கேட்கலான்னு பாரு பாப்பா கையை எடுமா வா நீங்க வாப்பட்டவா தம்பி கை வலிக்கு தூக்கி வைக்கதவா நீ அங்கே வரையே நான் வரணுமாங்க அதுவே பாறை இவ்வளோ சேட்டை பாரு ஏகப்பட்ட சேட்டைனா இங்கே அவனுக்கு விட்டா அவ அடுத்து அவனை விட்டுட்டு அவ கை பிடிச்சி தூக்குத பாரு குடிமா இங்கே வாண்ணே நீ ஆளை வச்சுருதா பாப்பா இங்க வா ஆளுந்துருவா பாப்பா சித்தி இங்கே இருக்கா வீட்டிலலாம் இருக்கா சித்தியா? அது ரொம்ப முக்கியம்டி என் வரைக்கும் சித்தி தான் விடு அத்தையோ சித்தியோ ஏதோ ஒன்று வா குடிமா இங்கே நீ இப்போ வர்றியா இல்லையா பாட்டா வரலன்னு நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன் எழுந்திரிப்போ சட்டை எடுத்துருவா கிளம்புறேன் குட்டிமா பாய் ஏன்னா இப்படி ஊருக்கு வரேன்னு மிரட்டது தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆமா மேடம் புரிஞ்சு வச்சிருக்காங்க பிள்ளைய ஊருக்கு போயிடுவேண்ணா பயம் போட்டாமா ஊருக்கு போட்டாப்பா என்னடா பண்ற ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கேன். ஆமா சித்தப்பா படுப்போம்ல இப்படியே யூரின் போவாப்ப நான் நம்ம வீட்லயும் இதே தானே பண்ணேண்ணா தோஞ்ச ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டு விளையாடுவா கடைசியில் யூரின் போயிட்டு வந்துடுவா இந்த கம்ப்ளைண்ட் உனக்கு தேவையா சொல்லு யூரின் இருந்தாச்சும் அந்த மணிக்கு வேற போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடும் நல்லா மைனி மாதிரி அழுது சாதிக்கணும் சொல்லு. நான் நல்லதே சாதிக்கேன் எதையே கிட்ட சொல்லுத என்ன உண்மை சொன்னா கோவம் வருது உனக்கு இல்லை மைனி நீங்க அண்ணன் ஏதாவது சொன்னா உடனே அழுதுருவீங்க உடனே அண்ணன் கூல் ஆயிடுவான் அதுக்கு சொன்னேன் நீ அழுமுஞ்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் உனக்கு கோவம் வேற வருதாக்கும் ட்ரெஸ்ஸை மாத்திரம் தெரியும் அப்புறம் அழுதுட்டே இருக்க பிறகு வரலன்னு ஈரத்தோட எப்படி மட்டும் வைக்க பெட்டில் இருந்தானா நம்ம யூரின் கிளாத் ஃபுல்லாக வாங்கி போடணும் இல்லைன்னா யூரின் போயிடுவா அப்புறம் அவன் எப்படி தூங்குவான் இன்னைக்கு போனல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல இதெல்லாம் ஞாபகம் இல்லை மாமா. ஏக்கு நின்றுருக்கவா என்ன கால் பண்ணிட்டானுவல்லாம் யார் பண்ணியிருக்கான்? நீ ஆட்டி வாங்க அப்புறம் அமைதியார் சொல்லுடா சாப்பிட்டீங்களா என்ன செய்தியா சும்மா தான் இருக்கும். ஆமாம் அங்கே என்ன வேலை நடந்துருக்கு? ஏம்னா அப்படி கேட்க நீ காலையில இருந்து என்ன பண்ண? ஃபோன் அடிக்கிறேன். நாங்கள் சரி நின்றுட்டு பேசிட்டு இருப்பேன்னு பார்த்தோம். இன்ன வரைக்கும் காலே பண்ணல. எப்படி கால் பண்ணுவோம் வந்து பண்ண மாட்டானே பாரா பொருளை கேட்டவொன்னு தான் தெரியுதுன்னு கால் பண்ணால் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் கேட்ட கேள்விக்கு. அதுக்கு தான் ஃபோன் பண்ணாமல் இருக்கோம். ஆனால் என்னாச்சு அவனுக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு? யார் சொன்னா யார் சொல்லுவான்னு நினைக்க நீ? அக்காவா பவியா? அக்கா சொல்லலை, அக்கிட்ட பேசலாம். ரெண்டு பேரும் ஒன்றாவா பேசுனியா? அவனுக்கு தான் கால் பண்ணா பிறகு வந்தான். நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேசலாம். சரி அதான் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன வீடு ஏக்கு இந்த வேலையை பார்த்தவன்னு கேட்டியா? இப்போ நந்திரி எங்கே எப்படி இருக்கான்? இப்போ பரவாயில்ல காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் மறுபடியும் தூங்கி எழுந்துச்சி தலைவலிக்குன்னா அப்புறம் அம்மா என்னமோ ஆயில் மாதிரி ஏதோ கொண்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் மாதிரி தேய்ச்சி விட்டாங்க கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஓகே நார்மலாக இருக்கா. எதுக்காமா இந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் எப்படி வந்துச்சாமா? பிரியாட்ட பேசாமல் இருக்கோம்ல பிரியா ஏற்கனவே ஏதோ சொல்லி ஏற்றி வச்சிருக்கா அம்மாட்ட பத்தாவது குட்டிக்கு நான் நேற்று அப்புறம் கூட போயிட்டு அப்புறம் வீட்டு பொருளெல்லாம் இங்கே தானே இருந்தேன் அம்மா நான் வரக்கணும்னு சொல்லிட்டு சுனில் தேட விட்ருக்காவ அந்த சுனில் இங்கே தேடி வந்தோம்ல அப்புறம் நான் ஃபோன் பண்ணாவே பேசிகிட்டு இருந்தேன் நான் ஃபோனை உடச்சிட்டால பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் கேட்க மாட்டேன்ட்டா பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலாம் அந்த அம்மா கேட்டாவ கூட வந்து டென்ஷன் ஆகிட்டாவ யாருக்குனே டென்ஷனில் தான் இருந்துப்பாவ பிரியா சொன்னதை வச்சு பத்தாவது ஒரு இவா வேற இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இவா சவுண்டை கொடுத்துட்டாலாம் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாவ போததுக்கு இவா வேற போவா இங்கே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாலா வேற வா வந்துட்டு போன்னு கூட்டாவ நான் வேற நைட்டு போலையா செம்ம டென்ஷன் ஆகிட்டாவ நேற்றே நான் வேற வந்துட்டேன்னு சொல்லியிருப்பாவளா பத்தாவது வரைக்கும் இவ வேற சொன்னதை காலையிலே ஃபோன் பண்ணி உசு பேத்திட்டாவ அவளை உடனே அவள் வந்துட்டு அந்நேரம் நான் போய் கார் எடுத்துகிட்டு போனேன்னா பார்த்துட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டு வர நேரம் ஆகும்னு நினச்சிட்டு இங்கே வந்து 2 பேரும் இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காவ. போய் சத்தம் மாட்டியம்லாம் என்ன சொன்னாவன்? போய் அதே தான் சொல்லிட்டு இருக்கா புதுசாக என்னத்த சொல்ல என்னைய மட்டும் அங்கே வந்துருங்க அப்பா அம்மாவும் போய் சட்டப்பட்டவளாம் அப்படியா? உடனே நியூஸ் தெரிஞ்சிட்டுன்னு நினைக்க எல்லாத்துக்கும் அந்தளவு தேனுக்கு தெரிஞ்ச உடனே தேனை அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டா அந்தளவு நான் அங்கே போய் சத்தம் போட்டு இங்கே வந்தேன்னா இவன் ஃபோன் பண்ணிட்டான்னு தான் நான் இங்கே வந்தேன் எந்த உடனே முன்னாடி அம்மாவும் வந்து நிற்காவ அடிச்சு அவ்வளோமா என்ன ஏதுன்னுட்டு நான் அப்போ சொல்லி தான் அனுப்பிவிட்ருக்கேன் அப்போமே சொன்னாவே அப்பாட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன் எப்போ சாயந்தரம் வரும்னு சொன்னாவன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம்
போயிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் வந்தவளே என்னன்னே தெரில இங்கே நேராக அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்கா அம்மாட்ட. அப்புறம் அக்கா உள்ளேருந்து சத்தம் கட்டு வெளியே வந்து பார்த்துட்டு போகலாம். பார்த்துட்டு அவள் போய் என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பவிக்கு ஃபோன் அடிச்சு பேசியிருக்கா. மச்சானுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா. சுனிலுக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் வந்துருன்னு சொல்லி கால் பண்ணால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தானே வந்துட்டு இருந்தோம். உடனே வேண்டாம் சொல்லிட்டோம். அப்புறம் நான் போய் வெளியே சத்தம் போட்டு அந்த அளவு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். பவி அம்மா வந்தவளமா அப்படியா? அது உன் மாமியார் தானே? மாமியார் சொல்ல வேண்டியது தானே? பவி அம்மாவா? கடுப்பு ஏற்றாத படம் சும்மா இரு. ஊருக்கு போன மட்டும் அது என்ன அத்தை நடிப்பு நடிக்க இல்லை கேட்க? அவனை விட்டு தொலை, அவன் திருந்தவே மாட்டான் எவ்வளோ சொன்னாலும். நீ சொல்ல அம்மாவும் அப்பாவும் சொல்ல, நீ அத்தை மாமான்னு நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். அப்பா வீட்டு அம்மா மாட்டேன் என்ன சண்டையாக போட்டவ இல்லை கேட்க? உனக்கு என்ன வருத்தமாக இருக்குது சொல்லுறதுக்கு? இப்போ திசை திருப்பாத. இப்போ அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னியா போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தியா? என்ன சொல்லியிருப்போம் உனக்கு தெரியாதா? இப்போ அம்மா பண்ணதில் தப்பே கிடையாது, சரிதானே? அவனை எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஆனால் நீ பேச மாட்டேக்க. நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேக்க. அங்கே போக மாட்டேன்னு சொன்னோன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எனக்கு அம்மாட்டையே. உன் காலை அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல, புரியுதா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? பேசினா கூட வந்து டென்ஷன் ஆவால, பிற பேசிக்கலாம் அப்படின்னு தான் நான் அவளை சமாதானப்படுத்தணும்னு தான் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ அதை புரிஞ்சுக்காம உன் ஃபோனை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. மென்டலா நீ? எங்ககிட்ட பேசிட்டே இருந்தால் அவளை சமாதானப்படுத்த முடியாதா இல்லை கேட்க? இதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க நீ. என்ன சரி அதுக்கு வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதை சொல்லு. வேறு என்ன செய்யணும் சொல்லு. இருக்குன்னு தெரிஞ்சு இப்படி அடிச்சு போட்டு போனால் என்ன அர்த்தம் நீ சொல்லு. யாருக்குனே ஹாஸ்பிட்டல் வச்சு அடிச்சிட்டவனா அவன் ஏகப்பட்ட கோவத்தில் இருக்கா. இப்போ யாருக்குனே நேற்று அம்மா அப்பாவும் அதான் சண்டை போட்டு போயிருக்கா. வந்து கூட்டு போகிறேன் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அவளை. 10 வரைக்கும் இந்த வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்காவ. ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனாவ. இதுக்கப்புறம் ஏதாட்டு பிரச்சனை வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி காலையில் இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காவ. இனிமேல் அவன் பேச்சை ஏன் நம்ம கேட்கணும்? அவனை எதுக்கு நம்ம மதிக்கணும் அப்படின்னு தேவையில்லைன்னு நினச்சி தானே இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காவ தைரியமா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத விடு. நீ அம்மா உட்கார சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட நீ என்ன பதில் சொல்லிட்டு போன அதை சொல்லு. அதுக்கு இப்போ பதில் சொல்லு. நேற்று பேசும்போது உன்ட்ட என்ன சொன்னேன்? தெளிவாக தானே சொன்னேன். வர்ற அந்த வேலையை மட்டும் விட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கா. ட்ரான்ஸ்ஃபர் வாங்குங்க அப்படி தான் சொல்லியிருக்கா. இது ஒரு சாக்கு, நீ ஏமாந்துட்டு இருக்க நம்பி. அவள் காலையில் கேட்டா நம்ம பேசணில அப்படின்ட்டு. நான் நாளைக்கு உங்கள் அண்ணனை போய் பேச சொல்லுதம்மா அப்படின்னு. நீ போக முடியாதுல்ல, நாளைக்கு போய் பேசுங்க. இதை அவள் சொன்னா நான் நம்பணுன்னு நீ என்கிட்ட எதாவது சொல்லிட்டு இருக்கதா புரியுதா? வேலையை விட்டுட்டு வரேன்னு சொன்னவா, வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்னவா, இப்போ வேலையை விட மாட்டானா, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா வருவானா. இதை நம்பணும்னா நீ வேணா அவள் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்கு. ஆனால் அவள் சொன்னதை நீ ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கதை சொல்லிட்டேன். அவள் சொன்னதை நான் சொன்னது உனக்கு தப்பாக தெரியுது இல்லை? நானாக சொல்கிறதுனால நினைக்க உணவு பேச சொல்லு. நந்தினியே சொல்லுவா, அப்போ கேட்டுக்கா. நான் கேட்க விரும்பலை, நான் ஓன்ட்ட தான் பதில் கேட்டேன். சரி அது இருக்கட்டும், நாளைக்கு நைட்டு கிளம்புறல. நான் நாளைக்கு நைட்டு கிளம்பிடலன்னு தான் பார்த்தேன். அப்புறம் நாள் குடிச்சு அடுத்த மாதம் வந்து பால் காய்ச்சிக்கலான்னு பார்த்தேன். அது வரைக்கும் இவ்வளோ இங்கே இருக்க சொல்லலான்னு பார்த்தேன். நேற்றே எப்போ சொல்லிட்டு தான் போயிட்டாரு. நீ வரும்போது வார இங்கே இருக்க வைக்க மறுபடியும் விட்டுட்டு போயிருந்த என் பிள்ளைய திட்டதாக வைக்க அவளுக்கு. இனிமேல் நான் எப்படி இவ்வளோ இங்கே இருக்க சொல்ல தனியாக சொல்லு. இருக்கேன்னு தெரியுது, போயிட்டு இங்கே தான் வருவேன்னு தெரியும். அப்படி இருந்தால் இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கவ. இப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சா இவ்வளோ என்ன பாடுபடுத்துவோ சொல்லு. உனக்கு தெரியாதா? நந்திட்டு நான் கோவப்பட்டு அங்கே போகும்போது அவகிட்ட பேசிட்டு தானே இருந்தேன். நந்திட்டு தான் பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நந்தினி எந்தாச்சும் சொன்னாலா நாங்கள் போய் பேசும்போது வைக்கும்போது என்கிட்ட நல்லா பேசிட்டு இங்கே இவ்வளோ பார்க்கும்போதெல்லாம் திட்டிருக்காவ. நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அவளுக்கு. என்ன நாளைக்கு கிளம்பி வந்து சேர அவ்வளோதான். இப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் எப்போ கிடைக்குன்னு தெரில. 2 மாதம் சொல்லியிருக்காங்க. காலிபர் பண்ணால் தானே போடுவாங்க. நம்ம கரெக்டாக சொல்ல முடியாத. அது வரைக்கும் எப்படி அங்கே தனியாக வைக்க, எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வேலையை சொல்ல போனேன். ஆனால் இவ இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டாவ. எப்படி எவ்வளோ அங்கே தனியாக வச்சுட்டு வர சொல்லு. என்ன செய்யற? இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனாலும் வருவாங்க எப்படினாலும். அங்கேனா ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்கலாம். அந்த தங்கச்சி பற்றி தான் தெரியும்ல. 2 மாதம் பார்க்கவே இல்லைல்ல. அன்றைக்கி வந்து பேசிட்டு போனது அவளுக்கு இருக்க முடியல. உடனே கூப்பிட்டாச்சு. எங்கே விடுதா, ஒரு வாரம் இருந்துட்டு போங்களாங்க்கா. சரி இன்னைக்கு என்ன திடீர்னு ஒரு அதிசயம் நடந்திருக்காம? என்ன விஷயம்? என்ன புரியல? இவ்வளோ நாள் தோடலை, இன்னைக்கு என்ன? அங்கே யாரெல்லாம் இருக்கா? கழிச்சனாலா தெரியுதுல்ல. அப்புறம் என்ன நேற்று அவளை கொண்டு விட்டுட்டு குத்திட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ நைட் டைம்லாம் பிள்ளைகள் அங்கேயும் அழைக்காண்டா தான் இன்னைக்கு காலைல விற்றிட்டு வந்தேன். அவள் தூங்கிட்டு இருந்தவ 3 years. இப்போ எந்திரிச்சா அவளை தூக்குதா விளையாட. இவ்வளோ தூரம் இப்போ பண்ண வேலையை பார்க்கணும். தம்பி கையை பிடிச்சி தூக்குதா விளையாடவான்னு சத்தம் மட்டும் தான் வரமாட்டக்காடா. அதில் நின்றுக்கிட்டு பிறகு மறுபடியும் சத்தம் மாட்டோம்ல. வேறு என்ன பண்ணா தெரியுமா? பாப்பா கையை பிடிச்சி தூக்குதா அவனை விட்டுட்டு. கூப்பிடுதான் வரமாட்டக்கா. உடனே ஒரு அழுதாடா இவ்வளே மாதிரி பெருசு செராக்ஸ் தான். பிறகு நான் ஊருக்கு வரேன்னு நின்னேன். அந்த தன்னால் வந்துட்டா. இவ்வளோ நாள் இல்லாத வேலை இன்றைக்கி ஏன் நடந்திருக்குன்னு நான் கேட்கேன். நீ ஏன் தூக்கிட்டு போன? யார்கிட்ட கேட்டு தூக்கிட்டு போன? நீ எங்கே யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட சொல்லணுமே சொல்லணுமா? நீ தூக்கிட்டு போகிறேன்னு உன்ட்ட ஏன் சொல்லணும்? பதில் சொல்லு.
உன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வரணும் இல்லை கேட்க ஆ பதில் சொல்லு நாயே ஆ உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் தூக்கிட்டு வரணுமா ஏன் பாலா அவன் யாருக்குன்னா அங்கே டென்ஷனில் இருக்கேன் நீ ஏன் இப்போ கேட்டு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்க பதில் சொல்கிறே இல்லை வந்து பிரிச்சு போடுறேன் நாயை நான் எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுது அடங்கந்தலை ஏன் இஷ்டம் நான் எங்கேனாலும் தூக்கிட்டு போவேன் புரியுதா எங்கே வேணாலும் தூக்கிட்டு போ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது புரியுதா ஆனால் அங்கே ஏன் தூக்கிட்டு போனேன்னு தான் என்னோட கேள்வி நீ நம்ம வீட்டு தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் என் பிள்ளையை தூக்கிட்டு போவேன் புரியுதா என்னை கோவப்படுத்தல சொல்லிட்டேன் நீ ஏன் இப்படி என்ன பேசுதான் நீ மட்டும் தான் அங்கே இருக்கியா சொல்லு ஆ நீ மட்டும் அங்கே இருந்தேன்னா தூக்கிட்டு போனா ஒன்று ஒன்றுமே சொல்ல மாட்டேன் எத்தனை நாளும் இருந்துக்கும் போய் வேணா அங்கே கூட்டு கொண்டு வச்சுக்கோ நான் அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் புரியுதா உனக்கு ஆசைத்திற்கு பிள்ளைகள் கூட இருந்துட்டு வா நான் அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஆனால் தேவையில்லாமல் நீ ஏக்கு அங்கே தூக்கிட்டு போனா பிள்ளைய தேவையில்லாமல் தூக்கிட்டு வந்திருக்கேனா இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்க அவன் அங்கே இருக்கான்னு தெரியல அப்புறம் ஏன் அங்கே பிள்ளைய தூக்கிட்டு போனேன் இதுக்கு முன்னாடி அங்கே தூக்கிட்டு போனேன் இல்லைல்ல அங்கே தானே போய் பார்த்துட்டு வந்தேன் பிள்ளைல ஏன் அங்கேயே போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே இல்லைன்னா அங்கேயே இருக்க வேண்டியதானே இல்லைன்னா பவி கூட நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதானே பிள்ளைல அங்கே இருக்க வேண்டியதானே நான் சொல்கிறேன் உனக்கு அவன் மேலே கோவம் அவளுக்கு உன் மேலே கோவம் அவ்வளோதான் புரியுதா 2 பேத்துக்கு பிள்ளைகள் மேலே கோவம் கிடையாது தேவையில்லாமல் என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத நான் சொல்கிறத நீ செய்வல செய் நீ போய் பிள்ளையை பார்த்துட்டு வா அப்படி உனக்கு பிள்ளைகளோட இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீ பவியை நம்ம வீட்டுக்கு கூட்டு போ அங்கே போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் வா நான் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவள் இருக்க இடத்துக்கு பிள்ளைகளை தூக்கிட்டு போகாது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் இல்லைன்னா அவள் இல்லாத நேரம் நீ தூக்கிட்டு போனால் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஓ அப்படியா உன் பிள்ளைகளை அவள் பார்க்கக்கூடாது அப்படி தானே ஆமாம் சரி நான் பிள்ளைகளை கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வரேன் நான் பார்க்க போகணுமா வேண்டாமா சொல்லு என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க இருமாடு தெளிவான பதில் சொல்லிட்டேன் திரும்பலாம் சொல்ல மாட்டேன் நீ எந்த முடிவை எடுத்தால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் போல அவன் டென்ஷன் எடுத்துற நீ நான் பார்க்கணும் நந்தினி பார்க்க கூடாதா ஆ இல்லை இன்னைக்கு நீ தானே பிள்ளையை தூக்கிட்டு போனியா இல்லை கேட்கேன் அவள் தூக்கிட்டு வர சொன்னாலா ஆ பிள்ளைலாம் அங்கே தானே இருக்கு பிள்ளைகள் பவிட்டு தானே பேச மாட்டா பிள்ளைகளை போய் பார்க்க போனாலும் என்ன கேட்கும் சொல்லு டெய்லி போக வேண்டாம் சண்டே அன்னைக்கு போனாலா சரி என் மேலே கோவம் இருக்கட்டும் ஆ நீ தான் பவி செம்மையும் பேச வேண்டாம்னு சொன்னேன் அதனால தான் பவி பேசாமல் இருக்கா சரியா நானும் அதுக்கப்புறம் பேச வேண்டாம் தான் சொன்னேன் சரி பிள்ளைகள் பேசாண்டா வைக்காண்டா பார்க்காண்டான்னு யாரும் சொல்லலைல்ல ஆ பவிட்டு பேச விருப்பம் இல்லை சரி பேச மாட்டா ஓகே அவி அம்மா எதுவும் சொல்ல போகிறாங்களா ஆ நல்லா தெரிஞ்சு தான் பேசுகிறேன் எப்படி ஹாஸ்பிட்டலில் பார்க்க விடாமல் திட்டினாங்க நீ தானே கூப்பிட்டு போன மாதிரி இப்படி இப்போ அவ இல்லாத பார்க்க போவாத இவனும் போனான்னா கண்டிப்பாக திட்டுவாத அது தேவையா சொல்லு சும்மாவே பார்க்குற நேரம் ஃபுல்லாக திட்டிட்டு இருக்காத அப்படியே பார்க்க போயிருந்தா கூட அவ திட்டினா பவி என்கிட்ட சொல்லியிருப்பா நான் அம்மாவை சத்தம் போட்டிருப்பேன்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா நீ சொல்லலாம் நீனா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க இப்போ நீ உண்மையை சொல்லு அவள் உன்னைய தூக்கிட்டு வர சொன்னால பிள்ளைகள் பார்க்கணுன்னு நீ தான் பிள்ளைகள் இங்கே வழுக்க டைமாக தூக்கிட்டு வந்திருப்ப புரியுதா அவள் பார்க்கணும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டா எனக்கு நல்லா தெரியும் என்ன பதிலாக காணும் இவ்வளோ தடவை பேசணும்ல பேசு அவள் பார்க்க போக மாட்டேன்னு சொல்லலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லலை பிள்ளைல நீயும் பேச மாட்டக்கா பவியும் பேச மாட்டக்கா அதனால் அவள் பார்த்தா நீ திட்டுவியோ கோவத்தில் இருக்கல்ல அப்படின்னு நினச்சி பயந்துட்டு தான் இருக்கா புரியுதா இப்போ நான் சொன்னதுக்கு அவள் ஒன்றுமே சொல்லலை இப்போ அவன் சொல்கிறது சரிதானே நீ பேச மாட்டாக்க கோவத்தில் திட்டிட்டு இருக்க பவியும் பேச மாட்டாக்கா இப்போ அவன் எப்படி போய் பிள்ளைய பாப்பா அம்மா வேறு அந்நேரம் போனவனா அவளை தான் திட்டுவாங்க சும்மாவே திட்டிகிட்டு இருக்காவ அவன் இல்லாத நேரத்தில் இதை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க விடு எதுக்கு மாமா நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க என்னால் நீங்கள் தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஒன்னால தான் ஏதாவது சொல்லிட்டு தான் நான் அடிச்சு போடுவேன் அவன் என்ன கேள்விக்கன்னு உனக்கு தெரியல தெரியலையா நீ சண்டை பாட்டு போய் பார்த்துருக்கணும்டா போய் பார்க்க உடலன்னு நீ எனக்குலாம் கால் பண்ணி சொல்லிக்கணும் பிள்ளைய பார்க்க விட மாட்டேன் அவன் மென்டல் வேலை பார்த்து வச்சுக்கிட்டு அவன் இப்போ கேட்குறான்ல கரெக்டாக தானே கேள்வி கேட்கான் நீ ஒரு நாளாட்டு போய் பிள்ளைகளை பார்த்தியா சொல்லியாட்டு கூட கூப்பிட்டு போயிருக்கலாம்ல ஆ நேற்று போய் விட்டுட்டு வா பிள்ளைகளை பார்த்துட்டு வருவாங்க வர மாட்டேக்கா ஆ அவளை வீம்பு உனக்கு திமிரு ஏக விட்டுது பச்சை பிள்ளைகிட்ட காட்டிட்டு இருக்க நீ நேற்று வரல அப்புறம் ஏன் இன்னைக்கு பிள்ளையை தூக்கிட்டு வந்த நீ டென்ஷன் படுத்தாத போன வை ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா சும்மா இருடா நீ வேற கொடுக்க வேண்டிய நேரத்தில் நல்லா கொடுத்தனா சரியாக வந்திருப்பான் நல்லா தட்டி கொடுத்தலாம் இப்போ தான் நாளை நைட்டு கிளம்பி வந்து சரி சொல்லியாச்சு கஷ்டம்தான் நாளைக்கு கிளம்பி நீ நாளை கழிச்சு காலைல இங்கே இல்லைன்னு வச்சுக்கோயேன் நாளை கழிச்சு காலைல நான் கிளம்பி சொன்ன இடத்து போயிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் கேட்டு இப்படி பேசுகிறேன் எப்படி அடிச்சு போட்டு போயிருக்கேன் வேணா இப்போ மறுபடியும் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ அப்பட நான் பதில் சொல்ல முடியுமா சொல்லு மறுபடியும் நான் எப்படி இவளை வந்து பார்க்க முடியும் விடுவாரா என்னை பொறுத்த வரைக்கும் நீ பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் நீ நிம்மதியாக இருப்பேன் ரியா வாரே அப்படி நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கே போகிற விட்டுருங்க நான் எங்கேயோ போகிறேன் அட்லீஸ்ட் உங்கள் நிம்மதியை நான் கெடுக்க விரும்பலை என்னால் நீங்கள் ஏன் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்ருக்கீங்க உங்கள் வீட்லேயும் சண்டை போட்டியா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் சண்டை போடுத்தியா எனக்கு இதில் விருப்பம் இல்லை விட்டுருங்க இனிமேல் என்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காது என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வருது நான் போயிட்டனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஏன் அப்படி பேசுதிய இதான் கடைசி முடிவா இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வராதுல்ல பதில் சொல்லிட்டு என்னால் யாரும் கஷ்டப்படாண்டா ஒரே முடிவாக இருக்கணும் இப்போ நான் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீ பார்க்க வாங்கலாம் சொல்லக்கூடாது கால் பண்ணக்கூடாது ம்
அப்புறம் இதையும் சொல்கிறேன், தெளிவாக கேட்டு போ. நான் ஏற்கனவே வந்தோடனே சொல்லிட்டேன், உனக்கு கோவம் வந்துச்சு நேற்று. நீ போகிறேன்னு சொல்லிட்டுல, என்னை பார்க்க கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்கிறல்ல, இனி தேட மாட்டேங்கிறல்ல. நீ வரலன்னா அவன் என்ன சொன்னான், அங்கே வந்தால் வேறு கல்யாணம் பண்ணி வைப்பேன், பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்படி தானே? நான் ரிட்டர்ன் இப்போ போனேன்னா கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? நீ கூப்பிட்டாலே என்னால் பார்க்க வர முடியாது. ம் பண்ணிக்கோங்க. ஷுவரா? ம் சரி, அப்போ கிளம்பு. பிரியாவா? நான் தேவையில்ல. அப்புறம் என் பொண்ணு உனக்கு கேட்கு இடத்த காலி பண்ணு. நான் என் பொண்ணை கூட்டு போகிறேன். கிளம்பு. லைனில் இருக்கீங்களா 2 பேரும் இல்லையா? என்னடா ஏன்டா இப்படி பண்ணுற நீ? ஏன் இப்போ அவளை கோவப்படுத்திட்டு இருக்க? அவளை ஒன்னால தான்டா. ஏன்டா இப்படி பண்ணுற நீ? அது அப்படி தான் தெரியும்ல. விட்டுட்டு வந்து தொலைனா வாரானா கொண்டாடத்தானா? இது இப்போ தெரியும்ல அவனுக்கு. அவன் சும்மா சீன் போட்டுட்ருக்கேன். 2 பேர் நிப்பாட்டுங்க, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. சொல்லுடா. நான் நைட்டு கிளம்பிடுவேன், சரியா? ஆனால் நான் அங்கே வரமாட்டேன். அவனுக்கு விருப்பம் தான் அங்கே இருப்பான். அப்படி இல்லையா எங்கே போனோமோ போச்சு. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவன் எங்கே போகிறதா தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இனிமேல் நீங்கள் யார் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிடவே முடியாது, புரியுதா? ஏய்க்கு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ? எல்லாரும் அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? அப்போ சொல்லு. நான் யாருக்குமே தேவையில்ல. சுன்லே போ, மேடம் போகும்போது கூட போடா. பாப்பாளுக்குள்ள திங்ஸ் நான் வாங்கி கொடுத்தது மட்டும் அங்கே இருக்குது. இப்போது எமர்ஜென்சிக்குள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை ஏன்னா? ஆனால் நான் புது ஃபோன் எடுத்துகிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல? அவங்க வந்து எடுத்துக்கிறேன்னு ஒருத்தவங்க நான் தான் வாங்கி தருவேன்னு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களே இல்லாதப்போ அவங்க பொருள் எனக்கு கேட்கு. நந்தினி சொல்லணும். ஏன்மா இப்படி பண்ணுறேன்? இவன் தான் தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திட்டு இருக்கானே. நீ ஏன் அவனை டென்ஷன் படுத்துற? ஒரு பக்கம் அம்மா வேற டென்ஷன் படுத்துறாங்க. சமாதானப்படுத்தவன. என் கூட இருக்கனால தானே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. உங்கள் அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்டு எல்லாரும் சண்டை போடுறாங்க. யாருக்குமே பிடிக்க மாட்டேக்கலான்னு. நான் போயிட்டனாலே அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க கூட எனக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அவ 2 பேரும் இப்போ டென்ஷன் படுத்துறத விட நீ பேசுகிறதுல தான் அவன் ரொம்ப டென்ஷன் ஆவான். நீ ஏன் இப்படி பேசுகிற? நீ வந்துட்டு பேச நார்மலாகிடுவான். அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம். நீ வேணும் தானே அவன் அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். பிறகு நீ அவனை கூட வந்து டென்ஷன் படுத்திட்டுருக்க. நான் வைக்கிறேன், சரியா? அவன் நார்மலானோன்னு எனக்கு கால் பண்ண, நான் பேசுகிறேன். சரிண்ணா. மாமா இங்கே பாருங்க மாமா, உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன். நீ திரும்பி பாருங்க. மன்னிச்சிருங்க மாமா. எப்போ உங்கள் வீட்டுக்கு போவீங்க? மன்னிச்சிருங்க மாமா, தப்பு தான். அவங்க அப்படி சொல்ல எனக்கு போக வந்துட்டு எல்லாரும் என்னையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ உங்கள் வீட்டுக்கு போவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இது இல்லை. நான் போகலை. போனீங்கன்னா என் பொண்ணுக்குள்ள திங்ஸ் எல்லாம் என் தம்பி வாங்கிட்டு வருவான். அங்கே பேக் பண்ணிட்டு கிளம்பணும்ல. எங்கே கிளம்புறீங்க? நான் போகலை, வரண்டே. இல்லை, மேடமோட அப்பா நம்பர் வச்சிருக்கல, கால் பண்ணி அவங்க 2 எடுத்து வர சொல்லு. அவங்க அப்பா அம்மா 2 பேரையும். நான் மைனி அவ்வளோதான் தெரியாதா? கால் பண்ணி வர சொல்லு. அவங்க பொண்ணு அவங்க கையில் நான் ஒப்படைச்சிட்டு போகணும். சும்மா விட்டுட்டு போனேன்னா பரவாயில்ல, நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா மைனி வித்தேன் தெரியும்ல, கோவப்படுவாவ. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு வந்துடுவான்னு. கால் பண்ணி வர சொல்லு. நம்ம அதுக்குள்ளே வீட்டை போய் பிள்ளையில கொடுத்துட்டு வந்துடுவோம். வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்பிடுவோம். என்னை பார்த்து பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சொல்லிட்டேன்ல, நான் அது கோவத்தில் தான் சொன்னேன். விடுங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. வேண்டாம், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுற. இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டாம், ஓகேவா? நீ உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ, சரியா? உனக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா? நான் பாப்பா நல்லா பார்த்துக்குவேன். நீ டென்ஷன் எடுக்காத பாப்பாவை பற்றி. சரி, ஆனால் நாளைக்கு ஊருக்கு போங்களேன். ஏன்? நாளையிலேருந்து நானும் இருக்க மாட்டேன்ல. நாளைக்கு கடைசியாக என் முகத்தை பார்த்துட்டு போயிருங்க. அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நான் உங்களை கால் பண்ணி கூப்பிட மாட்டேன், பார்க்க வாங்கன்னு. உடஞ்சி மூஞ்சி பேத்துக்கிறேன் நாய். என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். அதுக்கு நான் தானே பதில் கொடுப்பேன் உனக்கு. உனக்கு நான் எதாட்டு பேசிட்டேனா? அவன் மாட்ட பேசினானா? ஒன்று கேட்க விருப்பம் இல்லைன்னா எஞ்சி ரூம் பிள்ளையாட்டு போயிருக்கணும். சும்மா விட்டுட்டு சேர்ந்துட்டு என்னையை பாடாப்படுத்துறேன். ஓரவை தான் என்னைக்கே போயிருப்பிய. வீம்பு பேச்சுக்கு மட்டும் ஒரு குறமை இது கிடையாது. யார் என்ன பேசினா அதை நான் தானே பேசி பண்ணுறேன். அதை அவங்கள்ட்ட நான் பதில் கொடுத்துக்குவேன். உனக்கு என்ன வேலை? என் கூட இருக்கிற மட்டும் தானே உன்னோட வேலை. அதை மட்டும் தானே நீ செய்யணும். தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்துக்கிட்டு என்னையை டென்ஷன் படுத்திட்டு. நாளைக்கு நான் சொல்கிறது செய், இல்லைன்னு வச்சுக்கோ தலையை திருப்பி போட்டுக்கிறேன். நான் என்ன ஒரு 15 நாளைக்கு லீவ் போடு, மெடிக்கல் லீவ் போடு, புரியுதா? சர்டிஃபிகேட் தானே ரிட்டர்ன் கொடுக்கணும். அதை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். மும்பைக்கு ட்ரீட்மெண்ட் போகிறேன்னு சொல்லு. இங்கே ஃப்ராடுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஃப்ராடு தானே பண்ண சொல்கிறீங்க? ஃப்ராடு தானம்மா? உண்மையாகவே மெடிக்கல் லீவ் போட வச்சுருவேன் 1 மாதத்துக்கு. சொல்கிறத ஒழுங்காக கேட்டுச்சு சொல்லிடுச்சு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்பாங்கல்ல? சொல்லு, நான் கீழே வந்ததுக்கு நீ லீவ் எடுக்கல. அது இப்போ கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் சப்போர்ட்டாக இருக்கணும், கூட போகணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் லீவ் கேளு. சரி சரி. எதுக்கு 15 நாள்? அண்ணன் சொன்ன காரில் உள்ள இல்லையா, கிளம்பி வாங்கினோம்ல. எதுக்கு? வந்தவொடனே கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான். அதுக்கு தான். அப்புறம் நீ வந்து சொன்னால் தான் அடுத்தவா கல்யாணம் பண்ணுவா. நீ இருக்கும்போது மறுபடியும் டென்ஷன் படுத்தாங்க சொல்லிட்டேன். எதுவும் சொல்லிடக்கூடாது. உடனே கோவம் மட்டும் வந்துடும். போகிறேன்னு சொன்னேன், போக வேண்டியதான் இருந்துச்சு.
என்கிட்டயே விட்டுட்டு இருக்கேக்கு போகக்கூடாதுண்ணா. வாய்க்கு குறைச்சலே கிடையாது. சொல்லுங்க, எதுக்கு பதினஞ்சிராளு? இருந்துட்டு போங்க இங்கேயே இருந்து வேலை பாருங்க. எனக்கு அங்கே வேலை நடக்கு. நான் அதிகமாக லீவ் எடுக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். புரியுதா? நீங்கள் அங்கே வாங்க, ஒரு 15 நாள் அங்கே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வாங்க. புரியுதா? நான் இதை கூப்பிட்டுக்கிறேன். சரி மாமா. சரி, நான் இப்போ அப்பளம் தம்பியை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆச்சுலாம் வயிறு பிசுக்கு போயிருக்கு, அழுதுருவாங்க அப்புறம். வர லேட் ஆகுமா? கடவுளே, எனக்கு எவ்வளோ பெரிய சோதனை, காப்பாற்றுங்களேன். இவர்கிட்ட வந்து விட்டுட்டு உடனே வந்துடும். சரியா? ம். ம். அப்புறம் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் அவனை ஏதாட்டு பேசும்போது என்னை டென்ஷன் படுத்துனேன்னு வச்சுக்கோங்க, அவளை அந்தாலும் சொல்லாமல் விட்டுட்டு என் மட்டும் போயிடுவேன் எங்கேயாச்சும். பைத்தியம் முடிச்சு தான் அலைவேன் மாமா மாமான்ட்டு. போவாங்க. சரி வா, பிள்ளைத்துட்டு வா. ம்.